நல்லவனை காப்பாத்தி பொல்லாதவனை அழிக்கணும்னா இந்த உலகத்தையே கர்த்தர் நினைச்சிருக்க முதல்ல அவ்வளவு பேரை அழிச்சிருக்கணும். ஏன்னா வேதத்தின்படி ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய மீட்பை இந்த பாவிகளுக்கு கொடுக்கணும்னு மனசு வச்சாரே பணக்கார பிதா. பரலோகத்தின் தேவனை இறங்கி வாரும் என்று எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா? இயேசு ராஜாவே நீர் வந்தாகணும்னு யாராவது சொல்ல முடியுமா? உதவிகரம் கொடுக்க தன் குமாரனை புளிய சித்தம் கொண்டார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய மீட்பை கொண்டு வந்து நம்மள்கிட்ட போய் சேர வச்சாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்குது, வேற எங்கே இல்ல. God offers to the people of this world ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும். வெளிச்சம் பர்மனண்டா இருக்குமாமே, அந்த இடத்துக்கு நான் போகணும்னா எதுங்க வழின்னு ஒருத்தங்க கேட்கான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருளில இருந்து கொண்டு நீ வெளிச்சத்துக்காக நீ ஆசைப்படுகிற, உனக்கு வழியுது வழியாது வழியுது வழியுதுன்னு சொல்லிட்டு உன்னை திணற விடாமல் நான் தான் வழின்னு வெளிச்சமே இறங்கி வந்துட்டப்பா, நீ ஏண்டா இனி தேடுறங்கிறாரு. செப்பரேஷன் அப்படின்னா தமிழ்ல என்னன்னா பிரிவினை. ஐஸ்வர்யவான் சொல்றான்ல, அவனை இங்க அனுப்புங்க, லாசரு கொஞ்சம் நுனி விரல்ல தண்ணி தாகமா இருக்கு, சாகுறேன், இங்க வேகுறேன், பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. People are separated. When you are separated, it will kill you. Separation kills. ஜனத்தோட ஜனமா வாழ்றது எப்படி? அந்த ஜனத்திலிருந்து ஒருத்தனை மாத்திரம் கொண்டு போய் ஜெயிலுன்னு ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்ல ஒருத்தனை போட்டு விட்டால் அவனுடைய ஆத்மா எப்படி பாதிக்கப்படும், வாழ்க்கையை நாசமா போயிடும், தனிமை கொன்றும். ஜீவனையே விடக்கூடிய அளவுக்கு ஒரு செப்பரேஷன்னால ஒரு வேதனை இருக்குமானால், நித்திய காலமாய் செப்பரேட் பண்ணப்பட்டால் அந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு வேதனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனுஷனுக்கு தெய்வம் வேண்டும், கட்டாயம் வேண்டும். அவர் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து Life has no limitation. Life is unlimited. Always. ஜீவன் என்பது எல்லை இல்லாதது. ஆனா அந்த ஜீவனை மனுஷ சரீரத்துக்குள்ள லிமிட் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன் லிமிட் பண்ணார்? பாவத்தின் விளைவு. Otherwise it is unlimited. லிமிட் இல்லாத ஜீவனுக்குள்ள நீ வர விருப்பமா? அதுக்கு பேரு நித்திய ஜீவன். இயேசு ஒருவர் தான் தர முடியும். ஜீவனுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து. மனுஷனை 960 வருஷம் வரைக்கும் உயிரோட வச்சிருந்து அவன் ரட்சிக்கப்படணும்னா கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிற பொறுமை எவ்வளவு? திடீர்னு 80-800 ஆகுது. குறைக்க வேண்டிய காலங்கள் அவருடைய குமாரன் வருகைக்கு அடையாளமா இருக்குது. குமாரன் வந்ததுக்கு அப்புறம் 2000 ஆண்டுகள் மேல ஆயிப்போச்சு. 2000 ஆண்டுகள் மேல ஆனோடனே இப்போ ஆவரேஜ் டேஸ் எப்படி மாறுதுன்னா 70-60 ஆயிடுச்சு. 4 விரற்கடையளவாக்கினீர்னு சொல்லப்பட்டது. மோசே சொல்லும் பொழுது பலத்தின் மிகுதினால் 80, சரி பலத்தின் மிகுதியை வச்சுக்கிட்டாலும் கூட இங்க 4 அங்க 80, 80 4ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 20 கிடைக்கும். ஒரு 4-20 வாழ்க்கையில கொடுக்கிறார் கர்த்தர். நீங்க எந்த 20ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி. அந்த ஆண்டவர் பாருங்க, அதை குறைச்சி குமாரன் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அதிக நேரம் கொடுக்கப்பட முடியாது. ஏன்னா குமாரனே வந்து திருவுளம் பட்டினதுக்கு அப்புறம் ஏண்டா உனக்கு 960 வருஷம்னு கேட்டார். அவர் சத்திய தேவன் தெரிஞ்சுட்டு டப்புன்னு உள்ள வந்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துல போய் நீ வாழலாம் நித்திய காலமாய். அவர் இருக்கிற இடம் வெளிச்சம்.